I want FGAG Church to pray for John Jabaraj right now. FGAG சபையானது ஜான் ஜெபராஜ்காக இப்பொழுது ஜெபிக்க வேண்டும். I know this will become a hit everywhere. எங்குமே இது ஒரு ஹிட்டாக மாறும் என்று எனக்கு தெரியும். ஆட்கள் சொல்லுவாங்க. People will say, Pastor Paul Thangaiya ஜான் ஜெபராஜ்காக இன்னைக்கு அவங்க சபையில ஜெபிச்சாங்கன்னு. Pastor Paul Thangaiya prayed for John Jabaraj in his church today. ஜான் ஜெபராஜை உபயோகித்தது ஆண்டவர். God used John Jabaraj. அவர் எழுதின பாடல்கள் மூலமாய் through the songs that he லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் உங்க இந்த வீடியோல சந்திக்கிறது. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், ஜான் ஜெபராஜ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பரபரப்பாக வந்து நியூஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இதை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. நீ ஆட்டமாக போட்ட, நீ கஷ்டப்படு, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும். சரி, யாராக இருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா அவர் தவறு செய்யலை அது நமக்கு தெரியாது, கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம பார்க்கல, மேபி கூட இருக்கிறவங்க பார்த்துருக்கலாம், ஊர்ஜிதப்படுத்திருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒருவர் இந்த மாதிரி கஷ்டப்படும் பொழுது ஜபிக்கணும், கட்டாயம் ஜபிக்கணும். ஆனால் இதற்கு காரணம் என்ன அப்படின்றத, ரூட் காஸ், அதை நம்ம வந்து டீல் பண்ணணும். மூத்த ஊழியக்காரங்க டீல் பண்ணணும். அதை தான் நான் ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு இருக்கிறேன். எல்லா வீடியோலையும் நான் அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஈஸியாக வந்து என்னன்னா, நம்ம ஒருத்தர் அக்யூஸ் பண்ணிடலாம், ஈஸியாக குறை சொல்லிடலாம். இப்போது மறைவாயிட்டாரு, அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி தெரியல, நிறையா சிம் கார்டை பயன்படுத்தி ஏமாற்றி ஓடி ஒளிஞ்சாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், போஸ்கோன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு பெண்ணோட விஷயத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பெயிலோ ஜாமீனோ எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால் அந்த ஜாமீன் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, ஐயோ அப்படி கேஸ் போட்டாங்களே, எப்படி என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு பதுங்கி இருக்கலாம், ஓடி ஒளிஞ்சிருக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லை, நிறைய மூத்த ஊழியக்காரங்க ப்ரேயர் பண்ணுறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அன்றுவரே, இந்த ஜான் ஜெபராஜ் மூலிமா நிறைய பாடல்கள் வந்து கொண்டு வந்தீங்க, நிறைய வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய வந்து ப்ரேயர்ஸ் வந்து என்னென்னா பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சில பேர் ஜஸ்டிஸ் ஃபார் ஜான் ஜெபராஜ் அப்படின்னு சொல்லி சில பேம்ப்ளெட்ஸ்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்னா நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வர்றதெல்லாம் இல்லை, இது வந்து தவறான சித்தரிக்கப்பட்டது, இது உண்மை கிடையாது அப்படிலாம் நிறைய காரியங்கள் வர்றதை பார்க்குறோம். ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வெளியே வராத உண்மைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே இருந்தாலுமே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ நாள் மூத்த ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்க? இப்போ வாய்க்கிலேயே இவ்வளோ ப்ரேயர் பண்ணுறது, ஒரு நாள் கூட அவர் வந்து கள்ள உபதேசத்தை பேசும்போது சரி, அவ்வளோ தூரம் சினிமா பாட்டை பாடின அவர் சபையில் சினிமா சாங்ஸ் வந்து பாடியிருக்கிறாரு. ஒரு ஊழியக்காரர் கூட ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் மனம் திரும்பட்டும்னு சொல்லி பப்ளிக்காக ப்ரேயர் பண்ணலை. ஊழியக்காரங்க அவருடைய ஆட்டிடியூடு, அவருடைய பிஹேவியர்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி வேற எதுவுமே பப்ளிக்காக பண்ணதும் இல்லை, கண்டிச்சதும் கிடையாது. ஆனால் இப்போ அரெஸ்ட் ஆகும்போது மட்டும் அவ்வளோ வந்து என்னன்னா பாரமாக வந்து என்னன்னா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோம். அவர் பேசின கள்ள உபதேசங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன்னா ரட்சிப்பு வந்து கடவுள் கொடுத்துட்டாரு, உன்னை நீதிமானா மாத்திட்டாரு, ஓகே தான். ஆனால் அதுக்கப்புறம் நீ பாவமே செஞ்சாலுமே ஆண்டவர் வந்து உன்னை மன்னிச்சிட்டாரு, நீ அவரோட பிள்ளை தான். இது ஒரு வகையில நம்ம பார்க்கும் பொழுது 1 2 நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் பாவம் செய்வானானால் பிதாவானவர் கிட்ட இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்குன்னு சொல்லி பாவம் செய்வதற்கு கிருபை கொடுக்கப்படலை, பாவம் செய்யறதுக்கு ஆண்டவர் வந்து சிலுவையில தன்னுடைய உயிரை வந்து கொடுக்கல. இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இந்த சாகாமை உபதேசத்தை வந்து பேசினாங்க, இம்மார்டாலிட்டி. இந்த இம்மார்டாலிட்டி பேசும்போது எத்தனை ஊழியக்காரங்க ஜெபிச்சாங்க? ஏன்னா அவர் அரெஸ்ட் ஆகி போகும்போது கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒருவன் கிறிஸ்துவின் சரீரத்துல இருந்து ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது மேபி அவரோட ரட்சிப்பு சரியான விதத்துல இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா அந்த ரட்சிப்பில் செயல்படுகிற விதம் இருக்குது தெரியுமா? ஏன்னா பிலிப்பியர்ல வந்து பவுல் வந்து சொல்றாரு, அதிக பயத்துடனே நடுக்கத்துடனே ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ரட்சிப்புல அவர் செயல்பட்ட விதம் வந்து என்னன்னா தப்பா வந்து இருக்கிறத நம்ம பாக்குறோம். நீ தெரியாம பாவம் செஞ்சாலும் தெரிஞ்சு பாவம் செஞ்சாலும் வேணுகிட்ட பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா பாவம் செஞ்சுட்டாரு, ஆண்டவர் வந்து மன்னிப்பாரு அப்படின்ற ஒரு இதுக்கு போகாம பாவத்திற்கு ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்கிறது அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், இதுதான் ஆண்டவருடைய நீதி. அப்போ ஆண்டவர் வந்து பாவம் செய்கிற தன்னுடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார், ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது.
இல்ல நம்ம உலகத்தோட சேர்ந்து நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஏன்னா அதுதான் வந்து வசனம் சொல்லுது. ஏன்னா நம்ம விசுவாசியா இருக்கிறோம், ஆண்டவருடைய மகிமை வந்து பார்த்திருக்கிறோம், அவருடைய கிருபை அவரோட மகிமையை வந்து ருசிச்சிருக்கிறோம். இது எல்லாமே ஆண்டவர் வந்து நம்ம கொடுக்குற ஒரு கிஃப்ட் தான். ஆனா அட் த சேம் டைம் நம்ம பாவம் செய்யும் பொழுது இந்த உலகத்தோட ஆக்கினைக்குட்படாம நம்ம வந்து தீர்ப்பு செய்யாதபடிக்கு, தீர்ப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்றதுன்னா நீதியின்படி நம்ம நியாயம் தீர்க்கப்படுகிறோம். ஆனா உலகத்தோட இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு இருக்கிறவனுக்கும் ஆண்டவர் வெவ்வேறு விதமான ஒரு காரியத்தை வந்து பண்றாரு. நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்கு, ஆக்கினை தீர்ப்பு ஒண்ணு இருக்கு. ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கிடையாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் ஜான் ஜெபராஜ் கிட்ட பிடிச்சது என்னன்னா, இப்போ உள்ள ஊழியக்காரங்க நிறைய ட்ரெடிஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாதான் பரிசுத்தம், நீ இப்படி இருந்தாதான் பரிசுத்தம், அப்படி இருந்தாதான் பரிசுத்தம், இது பிரசங்க பீடம். இந்த மாதிரி ட்ரெடிஷனை ஜான் ஜெபராஜ் உடைச்சி கொண்டு வந்தார். சபைன்றது நீங்களும் நானும் தான் சபை. சபை ஒழுங்கு இருக்குது, சபை ஆராதனை இருக்குது, எல்லாமே அதெல்லாமே ஓகே, அதெல்லாம் நான் டினை பண்ணல. ஆனா நிறைய ட்ரெடிஷன்ஸை மூட நம்பிக்கையை கொண்டு வந்தாங்க தெரியுமா? கிரியை செஞ்சாதான் நீ வந்து பரலோகத்துக்கு போக முடியும், நீ பைபிள் படிச்சாதான், நீ வந்து உபவாசம் இருந்தாதான், நீ காணிக்கை கொடுத்தாதான், தசமமா கொடுத்தாதான் பரலோகம் போக முடியும்னு சொல்லி அந்த கிரியையை பேஸ் பண்ணி இது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க தெரியுமா? அது எல்லாத்தையும் அவர் பிரேக் பண்ணாரு. கிருபையை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார், நல்ல விதமா இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆனா அது போக போக எப்படி ஆயிடுச்சுன்னா, கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்ற மாதிரி அந்த நட்பு வந்து என்னன்னா தேவையில்லாத ஒரு அங்கங்க கள்ள உபதேசத்தை பரப்புற ஊழியக்காரரோட அசோசியேட் ஆகும்போது அவங்களுடைய ஃபால்ஸ் டீச்சிங், அந்த தேவதூதர்கள் வருது, ஏஞ்சலிக் விசிட்டேஷனு, அந்த ஜெண்டர் மாத்துறது, ஃபாரன்சிக் ப்ராஃபசிஸ், இதெல்லாமே பண்ணும்போது எந்த ஊழியக்காரரும் பாரத்தோட வந்து என்னன்னா பப்ளிக்கா ஜெபிக்கல. ஆனா இவர் அரெஸ்ட் ஆன பிறகு ஐயோ நம்ம கிறிஸ்தவத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் ஆயிடுச்சு, இப்படி ஒண்ணு ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ வந்து ஜெபிக்கிறாங்க. இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஜான் ஜெபராஜ்னு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா கள்ள உபதேசம் பேசுகிறவர்களை எதிர்க்கிற ஊழியக்காரர்களை இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இவர்கள் குறை சொல்லுகிற ஊழியக்காரர்கள், இவர்கள் நியாயம் தீர்க்கிற ஊழியக்காரர்கள். இப்படி வந்தாங்கன்னா அவங்கள வேற விதமா வந்தாங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும், என்னன்னா ஒரு ஊழியக்காரங்க தவறு செய்யும் பொழுது சந்தோஷப்படக்கூடாது, அவங்களுக்காக ஜெபிக்கணும் தான், இல்லை நான் சொல்லல. இவரு கள்ள உபதேசத்துல இவ்வளோ ஆணித்தரமா இப்படி போயிட்டு இருக்க போது எத்தனை ஊழியக்காரங்க பாரத்தோட வந்து ஜெபிச்சாங்க? யாரும் அப்படி ஜெபிச்ச மாதிரி நம்ம வந்து பார்க்கலையே. ஆனா இப்போ கிறிஸ்தவத்துக்கு வந்தோம்னா ஐயோ கெட்ட பேர் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. வந்தது ஒரு விஷயம்தான், இவரோட விஷயம். ஏன்னா இவர் பப்ளிக் ஃபிகரா இருக்கிறதுனால உலகமே இவரை தான் வந்து பார்த்துட்டு இருக்குது. சரிங்களா? இப்ப சமீப நாட்களா என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வியூஸ் வந்து போயிருக்கு. வியூஸ் போறது மேட்ரு கிடையாது, அது வந்து அவர் பிரபலமா இருக்கிறதுனால அவர் குறித்து பேசுறதுனால வியூஸ் வந்து போகுது. மற்றபடி சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது அந்த அளவுக்கு வியூஸ் வந்து போகாது. இது வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்கும் வந்து தெரியும். ஆனா ஏன் நம்ம அதையும் மீறி வந்து பேசுறோம் அப்படின்னா, வியூஸ் வந்து மேட்ரு கிடையாது, கள்ள உபதேசம் மிக டேஞ்சர். அதனால்தான் பவுல் சொல்றாரு கலாத்தியர் சபைக்கு, உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு தூரம் கிருபைன்னு சொல்லிட்டு அந்த கிருபையை சரியான விதத்துல வந்து புரிந்து கொண்டு சரியான விதத்துல சபையாகிய சரீரத்துக்கு அவர் வந்து டெலிவர் பண்ணல. அதான் விஷயம். இப்போ திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகல, டிவோர்ஸ் ஆக அதுக்குள்ள ஒரு கல்யாணம் அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை. ஏன் குடும்பத்தை நடத்த தெரியாத ஊழியத்தை நடத்தக்கூடாது, ஃபர்ஸ்ட் சபையை நடத்தக்கூடாது. ஆனா ரீசெண்டா நான் 1 கோடி ரூபாய்க்கு சர்ச்சு கேட்டு வரலாம் பயங்கரமா ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். இப்போ அதுக்கு வந்து என்னன்னா அவரு எந்த மூத்த ஊழியக்காரர்களும் இது வந்து அப்படியே பப்ளிக்கா தட்டி வந்து பேசலையே. இப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்களா, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறதுனால நியாயம் தீர்க்கிறாங்களா, நியாயம் தீர்ப்பவர்கள் குறை சொல்லுவர்கள் சொல்லி அப்படி வந்து மாத்திடுறாங்க. இதுதான் விஷயம். குறை சொல்றது உன் மூக்கு சரியில்லை, உன் காது சரியில்லை, உன் அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, அதுதான் குறை. நியாயம் தீர்க்கிறது நீ அழிஞ்சுதான் போவ, நீ நாசமாதான் போவன்றது, அதுதான் நியாயம் தீர்க்கிறது. ஆனா அன்பின் நிமித்தமா வசனம் இப்படி சொல்லுது, நீங்க இப்படி சொல்றீங்க, இது தவறான காரியம் அப்படின்னு சொல்லி சொல்றது தவறல்ல. ஏன்னா ஜான் ஜெபராஜ் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் போய் தனித்தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப நான் அவரை குறித்து நான் ஒரு விஷயம் வந்து பேசுறேன்னா அவரை ஃபாலோ பண்ணுகிறவங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து போகும், சில பேருக்கு ட்ரிகர் ஆகும். ஆனா அதுல சில பேர் சரி அப்படி என்னதான் இவங்க சொல்ல வராங்க, இவங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கேட்கறாங்க தெரியுமா? பெரிய பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்குதான்னு சொல்லி ஆராய்ந்து பாக்குறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கான அந்த பதிவு வந்து என்னன்னா, இந்த பதிவு என்ன பண்ணோம்னா அவங்கள கொண்டு போய் சேரும். ஆமா
இவர் சொல்றதும் வசனம் இப்படி சொல்றது, ஆனா இவர் இப்படி சொல்றாரு யோசிப்பாங்க. ஏன் என்னோட வீடியோஸ்ல நிறைய வாலிபர்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. அதனாலதான் தொடர்ந்து இந்த கள்ள உபதேசங்களை குறித்து நான் வந்து என்னன்னா பேசிட்டு இருக்கிறேன். நிறைய அவிசுவாசிகள் இதை குறித்து கேள்விப்பட்டு, நீ சொல்றது வித்தியாசமா இருக்கு, ஆனா அவங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு, எது உண்மையான கிறிஸ்தவம், ஆனா நீ சொல்றதுதான் எனக்கு உண்மையான கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள வந்திருக்கிறாங்க. அதுல 1-2 பேர் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாங்க. இதுதான் என்னோட வீடியோஸோட விளைவு. ஆனா இந்த வியூஸ் இதெல்லாம் மேட்டரே கிடையாது, இந்த ஃபாலோவர்ஸ் அது மேட்டர் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாள் இந்த மூத்த ஊழியக்காரர்கள் எங்க போனாங்க? சாகாமை பேசும்போது, ஃபாரன்சிக் ப்ராஃபஸி பேசும்பொழுது, கள்ள உபதேசத்தை பரவும் போது, நீ தப்பு செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் கடவுள் வந்து உன்னை மன்னிச்சிட்டாரு, நீ வந்து அவரோட பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி அந்த கிருபைய மாத்தி பேசும் பொழுது, தன்னோட சபையில சினிமா பாடலை பாடும் பொழுது மூத்த ஊழியர்கள், பிரபல ஊழியக்காரங்க எங்க போனாங்க? இப்போ இந்த ஏன்னா வசனமே சொல்லுது, வழக்கு எதனா உண்டாச்சுன்னா நீ என்ன பண்ணக்கூடாது, புறஜாதி உலகத்தாங்கிட்ட போவாத. யார் வந்து ஏன் உங்களுக்குள்ள வழக்கு விசாரிக்கிற நீதிமான்கள் இல்லையா, மூப்பர்கள் இல்லையா? பவுல் வந்து கேட்கிறாரு, நான் ரெடிப்பா, நான் இன்னும் நிறைய ஊழியக்காரங்க எல்லாருமே சேர்ந்து போய் அவங்களோட குடும்பத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு கேட்கறதுக்கு ரெடி. ஆனா எனக்கு வயசு கிடையாது, எனக்கு என்ன ஒரு 32 இயர்ஸ் வந்து ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏஜ்டு பீப்புள் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஏஜ்டு பீப்புள்ஸ் வந்து பிரபலமானவங்க கிடையாது. ஏன் எனக்கு தெரிஞ்ச பாஸ்டரே வந்து 60 வயசு 70 வயசு பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சா வந்து போய் பேசலாம், பா நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க. ஏன் பிரபலமான போதகர்கள்னு சொல்லும் பொழுது மோகன்ஸ் லாசஸ், பால் தங்கையா, அப்புறம் சாம்பி சலதுரை, இவங்க எல்லாம் வந்து என்னன்னா சும்மா அப்படி போனாலே வீட்டுல வந்து ரெட் கார்பெட் போட்டு வர வைப்பாங்கப்பா, பெரிய ஊழியக்காரங்க. ஏன்னா ஜனங்க அப்படித்தானே மென்டாலிட்டிக்குள்ள இருக்கிறாங்க, வசனம் தெரியாதுல்ல. அவங்க பெரிய ஊழியக்காரங்க, அவங்களுக்கு நிறைய ஆஃபரிங் வருது, நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க, நிறைய சபை விசுவாசிங்க வராங்க, அவங்க பெரிய ஊழியக்காரங்க. இவங்க எல்லாம் வந்து அந்த அளவுக்கு பிரபலம் அடையாத ஊழியக்காரங்க, இவங்க எல்லாம் சின்ன ஊழியக்காரங்கன்னு சொல்லி அப்படியே கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்நாள் வரைக்கும் அந்த மூத்த ஊழியர்கள் கள்ள உபதேசத்தை பத்தி எதிர்த்தோ எதுவுமே பேசாதவங்க இப்போ ரீசெண்டா எப்படி வந்தாங்கன்னா பப்ளிக்கா ஜஸ்டிஸ் ஃபார் ஜான் ஜெபராஜ், ஜஸ்டிஸ் ஃபார் இப்படின்னு சொல்லி ப்ரேயர் வந்து பண்ணலாம். இது எந்த விதத்துல நியாயம்? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டலாம் ஆட்டினா அது என்னங்க கதை? நீங்களே சொல்லுங்க. இப்ப அப்படிதான் மூத்த ஊழியக்காரங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே ஒரு கூடுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த கூட்டை வந்து கலைச்சிட்டா என்ன ஆயிடும் அப்படின்னா அவங்களுடைய தப்பெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாக்குற மோஸ்ட் ஆஃப் த மெஜாரிட்டி சீனியர் சர்வன்ஸ் ஆஃப் காடுக்கு வந்து என்ன தெரியுமா, அவங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் விழுந்து போயிருக்கிறாங்க, சாட்சியற்ற வாழ்க்கையா இருக்கிறாங்க. இவரோட காரியம் வந்தது ஒண்ணுதான், ஆனா அநேக ஊழியக்காரங்களோட வாழ்க்கை வராதது நிறைய காரியங்கள் வெளியே உள்ள மறைஞ்சு இருக்குது. ஏதோ கர்த்தர் வந்து கிருபையா மன்னிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த கள்ள உபதேசிகள், கள்ள ஊழியக்காரர்கள் எதுக்கு தெரியுமா? இவங்க எல்லாம் தேவனோட நியாய தீர்ப்பான். யாரெல்லாம் கடவுள் வேணாம், நான் உலகத்தோட நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களோ அவர்களுக்கான நியாய தீர்ப்பு தான் இந்த கள்ள ஊழியக்காரங்க. ஒரு விஷயம் வந்து விளங்கி கொள்ளணும், கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு பாடப்படும் பொழுது எல்லாருக்கும் கஷ்டம்தான். இப்போ இவர் வந்து இப்படி நடந்து வரும்போது, ஜெயில் கைதி போல வந்து நடந்து வரும்போது எவ்வளவு கஷ்டம். ஏன்னா இவரோட பாடல்கள்லாம் பாடி இருக்கிறோம், ஆராதிச்சு இருக்கிறோம், இல்லை நான் சொல்லல. அட் த சேம் டைம் இதனால்தான் முடிவை நன்றாய் சிந்தித்து பாருங்கன்னு சொல்லி எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். உங்களை நடத்துகிறவர்களின் முடிவை சிந்தித்து பாருங்கள். கலாத்தியர் சபைக்கு பவுல் வந்து வான் பண்ணும் பொழுது, யூ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ், புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆரம்பத்துல நல்லா தானே ஆவில ஆரம்பம் பண்ணின நீங்கள் முடிவுல மாம்சத்துல முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி திட்டி இருக்கிறாரு. இது எல்லாமே நம்ம வந்து வசனங்கள் வாசிச்சுமே இந்த மூத்த ஊழியக்காரர்களும் சரி, இப்போ இருக்கிற இளம் முறையினரும் சரி, வசனத்தை வாசிக்காம ஜனங்களுக்கு ஃபாலோவர்ஸா. ஏன்னா ஒரு பொண்ணு வீடியோ எல்லாம் போட்டிருக்கு, இவர் பாட்டு மூலியமா எனக்கு இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு மூச்சு நிறைய வந்து என்னெல்லாம் போட்டிருக்குது. இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து வசனத்தை வாசிக்கணும். வசனத்தை வாசிச்சாதான் அதனுடைய உண்மையான அர்த்தம், உண்மையான காரியங்கள் என்னன்னு சொல்லி புரியும். மூத்த ஊழியக்காரர்கள் இன்ன வரைக்கும் சபைக்கான உபதேசங்களை பப்ளிக்காவும் ப்ரீச் பண்ணல, அவங்களோட சபைகளிலும் ப்ரீச் பண்ணல. நான் பார்த்த நிறைய பிரசங்கள் எல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டுல உள்ள வாக்குத்தத்தங்கள். கர்த்தர் ஒன்னு ரிஸ்டோர் பண்ணார், ஒன்னு ஆசீர்வதிப்பாரு, பாவத்துல சிம்சோன் விழுந்தான், யோசேப்பு விலகி ஓடினான், தாவீதை உயர்த்தினாரு, இப்படியேதான் இருக்குமே தவிர புதிய ஏற்பாட்டுல இருக்கிற உபதேசங்களை, சபைக்கான உபதேசங்களை இன்றளவும் யாரும் ப்ரீச் பண்ணல. அது ப்ரீச் பண்ணாத விளைவுதான் ஜான் ஜெபராஜ். அந்த இதை தொடர்ந்து அநேக ஊழியக்காரங்க சாட்சியற்ற வாழ்க்கையா வந்திருக்கிறாங்க. ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து மன்னிப்பு கொடுத்தாருதான், நீதிமானா மாத்தினாருதான், பிள்ளையா மாத்தினாருதான்,
பாவம் செய்வதற்கு கிருபை கொடுக்கல. பாவம் செஞ்சாலும் அவரோட பிள்ளைதான். அவர் மன்னிக்கிறார். ஆனா அட் த சேம் டைம் எந்த அளவு அவர் பாவத்தை வெறுக்கிறாரோ அந்த அளவு நம்ம வெறுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார், நம்ம நீதிமானா மாத்தி இருக்கிறார். ஏன்னா அவரை விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் பரலோகம் போக முடியும். ஆனா இப்ப ஜான் ஜெபராஜ் இப்ப பண்ண இந்த தப்பு உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அரசாங்கம், ஏன்னா சட்டம் வந்து இருக்குது, ஆண்டவர் மன்னிக்கிறாரு தான், இல்லைன்னு சொல்லல. அவர் வந்து பாதாளத்துக்கு தான் போவார் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரட்சிக்கிறவர் கர்த்தர், எப்படி வேணா ஆண்டவர் வந்து மாத்துவாரு, எப்படி வேணா ரெஸ்டோர் பண்ணுவாரு. ஆனா இந்த சட்டத்தின்படி, இந்திய நாட்டு சட்டத்தின்படி அவர் உண்மையா தப்பு செஞ்சிருந்தாருன்னா அதற்கான தண்டனைகளை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து என்னன்னா ஒரு விஷயத்த சொல்றேன், மூத்த ஊழியக்காரர்களுக்கு இந்த வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்றளவும் அநேக வாலிப பசங்க பைபிள் ஸ்டடி வந்து அட்டன் பண்றது இல்லை, பைபிள்னா என்னன்னு சொல்லி தெரியாம இன்னொருத்தர் கேட்டு இன்னொருத்தர் பேசி உபதேசமா நிறைய வந்து கள்ள உபதேசங்களை கொண்டு வராங்க. குறிப்பா அந்த ஃபாரன்சிக் ப்ராஃபசிஸ், இதெல்லாம் சபைக்கு வந்து தேவையில்லாத ஒரு காரியம். இல்லை இது குறி சொல்றவங்க அப்ப நமக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா இந்த மாதிரி நிறைய உபதேசங்கள் வந்து என்னன்னா வந்துட்டு இருக்குது. இத மூத்த ஊழியக்காரங்க டீல் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வருகிற பிரபலமாய் வருகிற ஊழியக்காரங்க பாதுகாக்கப்படலாம். இதுக்கப்புறம் இந்த கிறிஸ்துவத்துல இப்படிப்பட்ட அவப்பெயரு களங்கம் வந்து ஏற்படாதுன்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை ஷேர் பண்ணுங்க, அநேக வாலிபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, குறிப்பா ஜான் ஜெபராஜ் பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பக்தர்கள், ஏன்னா அவங்களாம் இந்த விஜய் அஜித்லாம் வந்து படம் நடிச்சா மேல பாலாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்றாங்க பாருங்க, அதே மாதிரிதான் இவங்களும் வந்து என்னன்னா ஜான் ஜெபராஜ் ஒரு ஐடலா வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் பாட்டு எழுதலாம், கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுதுறாரு, ஏஆர் ரஹ்மான், அனிருத் எல்லாருமே பாட்டு எழுதுறாங்கன்னா அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அவங்க என்ன உலகத்துல உள்ள புக்ஸ் எல்லாம் படிச்சு பாட்டு எழுதுறாங்க, இவர் பைபிள் படிச்சு பாட்டு எழுதுறாரு. ஆனாலும் அது தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல்களா வந்து யோசிக்கணும். மேன் சென்டர்டா, செல்ஃப் சென்டர்டா, ஆர் காட் சென்டர்டா, கிரைஸ்ட் சென்டர்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். கிறிஸ்துவை மையப்படுத்தி எழுதுகிற பாடல் தான் விடுதலை கொடுக்கும். இந்த உலகத்துல உள்ள காரியங்களை மேன் சென்டர்டு இல்லை இந்த ப்ராஸ்பரிட்டி சென்டர்டு சாங்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா என்னைக்குமே வந்து அதை பாடும்போது நல்லா இருக்கும், இமோஷனலா நல்லா இருக்கும், அப்படியே ஆசீர்வதிக்கப்படுறது போல இருக்கும். லாங் ரன் கடைசி வரைக்கும் அது சஸ்டெயின் ஆகாது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. பாடல்கள் மேட்டர் இல்ல, சாட்சியுள்ள வாழ்க்கை, அதுதான் ஆராதனை, அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ஸோ மூத்த ஊழியக்காரங்க இந்த பதிவு வந்து என்ன கொஞ்சம் சீரியஸா வந்து எடுத்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆமென்.